கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வார ராசிபலன்கள். கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல காலம் வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வார காலகட்டத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்று அலசி ஆராய்வோம் வாருங்கள். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரகாலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலையை பார்க்கின்றபோது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த சனிபகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் பயணித்துக்கொண்டு களஸ்திரஸ்தானத்தை பலப்படுத்துகின்றன. இந்த புதன் சூரியன் சேர்க்கையால் உங்களுக்கு இந்த தருணத்தில் சூரிய புதாதிபத்தியோகம் பலமாக ஏற்படுகிறது. எனவே பல்வேறு வகையான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட்ட பணிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது. இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 10 11 12 போன்ற இடங்களில் வளர்பிறை சந்திரனாக பயணிக்கவிருக்கிறார். எனவே நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கப் போகிறார் சந்திரன். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரிய வெற்றிகளை இனிதாக எளிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கிறது. எனவே நீங்கள் திட்டமிட்டபடி கல்வி சார்ந்த விஷயங்களிலும் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. இதுவரையில் இருந்து கொண்டிருந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி மிகச்சிறப்பான யோகங்களை இனிதாக பெற்றுக் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் நல்லபல சந்தர்ப்பங்கள் உருவாகிறது. ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 4இல் குரு பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு பல விதங்களில் இருக்கக்கூடிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் என அனைத்துமே நீங்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சப்தமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சிபலம் பெற்று புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாரகாலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே உங்களுடைய மைத்துனர் மாமன் வழியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்குகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்துள்ளது. நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றியோகங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை கல்விக்கு அதிபதியான புத்திக்கு அதிபதியான புதன் ராஜகிரகமான சூரியன் போன்ற கிரகங்கள் தெளிவுபடுத்துகின்றன. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் அலைச்சல்களை தவிர்த்து நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் உண்டு. வெகுகாலங்களாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முன்னேற்ற யோகங்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் பலமாக கிடைக்கிறது. பல்வேறு விதங்களில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் நல்லபல சுப நிகழ்வுகளையும் மங்களகரமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 7.5 சனியின் ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட புத்திரபாக்கியம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த இனிதான விஷயங்களை எந்தவிதமான தடைகளின்றி கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் முழுமையான சுபகிரகமான குருபகவான். இது கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் முற்றிலுமாக இல்லை என்பதை சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு நன்மைகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார். உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு வந்த வீண் விரய செலவுகள் இந்த காலகட்டத்தில் கட்டுக்குள் வருகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற மன கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் சிரமங்கள் அனைத்தும் நீங்கும்.
நீண்ட காலங்களாக உங்களுக்கு கவலை அளித்துக் கொண்டிருந்த திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளில் மாறுதல்களை பெறக்கூடிய விதத்தில் மகிழ்ச்சியை கண்டிப்பாக முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது. நீங்கள் திட்டமிட்டதை விட இல்லத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு விபரீத யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ஜென்மராசிக்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சங்கள் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் விலகுகிறது. ஏனெனில் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை குருபகவான் வலுவாக பார்வையிட்டு கேதுபகவானை புனிதப்படுத்துகிறார். எனவே கேதுவால் இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்காது. ஏனெனில் கேதுவிற்கு குருவின் பார்வை கிடைப்பது மட்டுமில்லாமல் கேது தன்னுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார். எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களின் வீரியம் குறைகிறது. கேதுவால் ஏற்படக்கூடிய கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் போன்ற அனைத்தும் விலகக்கூடிய விதத்தில் பல நல்ல அதிரடியான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது. எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த வார காலகட்டத்தில் பெரிய அளவில் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வருமானங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. வெகுகாலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என உத்தியோகம் ரீதியான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிகவும் துரிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவானுக்கு நட்புகிரகமாக இருப்பதால் சுக்கிரன் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் குருபகவானின் சுபபார்வையும் சுக்கிரனின் மீது பதிவதால் சுக்கிரன் அஷ்டமத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. பிரம்மாண்டமான ஆதாயங்கள் கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உண்டு. நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்கள் உண்டு. வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் கலைத்துறையை விட்டு நீங்குவதற்கான யோகங்கள் உண்டு. வியாபாரத்துறை தொழில்துறையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் வக்ரநிலையிலும் அஷ்டமத்தில் கேதுபகவானும் தனஸ்தானத்தில் ராகுவும் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்லபல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது. புதிய முதலீடுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அசுர வளர்ச்சி ஏற்படுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் தனித்து செயல்படுவதை விட கூட்டுமுயற்சியாக ஈடுபடக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை பெரும்பான்மையான கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த வாரத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும். மாநில மத்திய அரசின் வரிசலுகை மற்றும் மானியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மைகள் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உண்டு. நிதி சார்ந்த சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் உண்டு. அரசியல் சார்ந்த விஷயங்களில் அதிரடியான திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி நல்ல முன்னேற்ற யோகங்களை எளிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. மற்ற கட்சியிலிருப்பவர்கள் உங்களுடைய கட்சியில் இணைந்து உங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதோடு நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி செல்வாக்கை அதிகரித்துக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் இந்த வாரத்தில் பலமாக கிடைக்கிறது. பல சூட்சமங்களை யுக்திகளை மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக ஆராய்ந்து அரசியல் ரீதியான நகர்வுகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற விவசாய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் பலமாக கிடைக்கிறது. புதிய விளைநிலங்கள் வாங்குதல் விவசாயம் சார்ந்த பணிகளை மேம்படுத்துதல் என அனைத்தும் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பாக அமைகிறது.
கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சப்தமஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் புதன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகம் பலமாக ஏற்படுவதால் நல்லபல முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமான சாதகமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்டதெய்வத்தின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.